வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த நியூ இயர்க்கு இந்த மாரி ஒரு ஸ்வீட் செஞ்சு குடுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். வீட்ல எல்லாருமே உங்கள பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுவையா இருக்கும். செய்யறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்ப வாங்க இந்த சூப்பரான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்புல ஒரு கனமான வாணல வச்சுக்கங்க. இப்ப இதுல வந்து 2 கப் அளவுக்கு அவல சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க. இது வந்து நான் கழுவி சுத்தம் பண்ண அவல். அதனால அப்படியே சேர்த்து நான் வறுத்துக்கிறேன். அவல் நல்லா வறுபட்ட பிறகு இத ஆற வச்சு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துரணும். இப்ப ஆற வச்சு பொடிச்சு எடுத்துட்டு வந்துரலாம். இப்ப இதுக்கிடையில நம்ம திரும்பவும் அடிகனமான ஒரு வாணல அடுப்புல வச்சுக்கங்க. இதுல வந்து 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்குங்க. தேங்காய் பால் உங்களுக்கு திக்கா இருந்தா அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாருக்கும். தேங்காய் பால் சேர்த்த பிறகு அடுப்ப வந்து லோ ஃபயர்லயே வச்சுக்கங்க. ரொம்ப ஹைல வைக்காதீங்க. அப்படி ஹைல வச்சீங்கன்னா, டக்குன்னு உங்களுக்கு கொதிச்சு திரிஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. இப்ப தேங்காய் பால் லேசா கொதிச்சு வருது. இந்த நேரத்துல நம்ம வெல்லத்த சேர்த்துறலாம். இதுக்கு 2 கப் அளவுக்கு வெல்லத்த சேர்த்துக்குங்க. வெல்லமும் தேங்காய் பாலும் ஒரே அளவு. தேங்காய் பால் 2 கப், வெல்லமும் 2 கப். இப்ப வெல்லத்த சேர்த்த பிறகு இப்ப லேசா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த வெல்லம் கரைஞ்சு தேங்காய் பால் கொதிச்சு வரணும். இந்த ஸ்வீட் வந்து தேங்காய் பால்ல செய்றதுனால ரொம்ப ரொம்ப டேஸ்ட் ரொம்பவே நல்லாருக்கும். இப்ப தேங்காய் பால் கொதிச்சு வருது. இந்த நேரத்துல 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா துருவுன தேங்காய் துருவல சேர்த்துக்குங்க. இப்ப நம்ம அவல் பவுடர் சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து அரைச்ச அவல் பொடி 1 கப் அளவுக்கு எடுத்துக்கங்க. இது வந்து வறுத்து பொடி பண்ண பிறகு தான் நீங்க மெஷர் பண்ணணும். வறுத்து அரைச்சு பொடி பண்ண அவல் வந்து 1 கப் அளவுக்கு. 1 கப் அவல் பொடி, 2 கப்பு தேங்காய் பால், 2 கப்பு வெல்லம். இது 3மே நீங்க கரெக்ட்டா நோட் பண்ணிக்கங்க. இப்ப லேசா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சேர்த்த உடனே கட்டியா இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க மிக்ஸ் பண்ண எல்லாமே ஈவனா கரைஞ்சு வந்துரும். நீங்க விருப்பப்பட்டா இந்த நேரத்துல கலர் பவுடர் கூட சேர்க்கலாம். நான் கலர் பொடி சேர்க்கல. இப்ப நல்லா கலந்துக்குங்க. இந்த அவல் வந்து உங்களுக்கு டக்குன்னு வெந்துரும். இந்த நேரத்துல ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்குங்க. அப்பதான் உங்களுக்கு இனிப்பும் நல்லா தூக்கி குடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. அவல் நம்ம சேர்த்த உடனே டக்குன்னு வெந்துரும். அதனால இது ரொம்ப ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். இப்ப நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு நான் கொஞ்சம் முந்திரிய நெய்யில சேர்த்து வறுத்து வச்சிருக்கேன். அதையும் இப்ப சேர்த்துறலாம். சேர்த்துட்டு கூடவே இப்ப நெய்ய சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நமக்கு ரொம்ப ஈஸியான, ரொம்ப குயிக்கா செய்யக்கூடிய, ரொம்ப டேஸ்ட்டான அவல் கேசரி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது ஆறுன பிறகு திரும்பவும் நீங்க இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். சூடா இருக்கும்போது சேர்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்சார்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால கொஞ்சம் ஆறுன பிறகு நீங்க நெய் சேர்த்து எடுத்துக்கலாம். இப்ப சூப்பரான அவல் கேசரி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த நியூ இயர்க்கு ஸ்வீட் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த மாரி செஞ்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாவும், சூப்பராவும் இருக்கும். இப்ப நம்ம ஒரு இலையில எடுத்துக்கலாம். சூப்பரான அவல் கேசரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்தது கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாரி நெறைய வீடியோ பார்க்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஷேர் பண்ணுங்க. நன்றி. வணக்கம். ஹேப்பி நியூ இயர்.